தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 அமேசான் கேஜெட் 250 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய விதவிதமான 5 அமேசான் கேஜெட்டை உங்களுக்காக அள்ளிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அமேசான் கேஜெட் ரிவ்யூ பண்றோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக், அது மட்டும் இல்லாம உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற கேஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்ல USB கேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு USB கேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த எட்ஜ்ல கண்டிப்பா அந்த USB கேபிள் பிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த கேபிள் ப்ரொடெக்டர் கேஜெட். சோ இந்த கேபிள் ப்ரொடெக்டர் கேஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செட்ல ஒரு 4 கேபிள் ப்ரொடெக்டர் கொடுக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். சோ அதை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ட்விஸ்ட் ஆயிடும். அந்த எண்டு வரை கரெக்டா நீங்க ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிடணும். அந்த எண்டு வரை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்த என்னதான் அப்படி பெண்ட் பண்ணாலும் சோ அந்த இடம் கரெக்டா பிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த இடத்துல இப்ப கேபிள் ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு கேஜெட் நம்மள்ட்ட இருக்கு. சோ இதனால இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து அதிகமா நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 90 ரூபாய் தான் அமேசான்ல சேல் பண்றாங்க. சோ ப்ராடக்ட்டோட எல்லா லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 இருக்கு. உங்க வீட்டுல 2 பேர் இருந்தீங்க, 2 சார்ஜர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சார்ஜர்ல நம்ம ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற கேஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜிக் சக்ஷன் கப் மொபைல் போன் பிராக்கெட் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் என்கிட்ட வர்றப்ப இந்த லட்சணத்துல தான் வந்துச்சு. ஸோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜிங் கண்டிஷன்ல தான் வந்துச்சு. இங்க இருக்க பிளாஸ்டிக் கூட ஆல்ரெடி கிழிஞ்சு உள்ள இருந்து எடுத்து பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் எனக்கு வந்திருக்கு. பட் பாக்ஸ் தான் எனக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டை எடுத்தாச்சு வெளியே. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், டிக்டாக் வீடியோலாம் நீங்க பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபாட்லாம் என்னால வாங்கவே முடியாது அப்படின்னு இருப்பீங்க. ஸோ ட்ரைபாட் வாங்க முடியாது, ஆனா செல்ஃபா வந்து வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த கேஜெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட். இந்த கேஜெட்டுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல 95 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது பாத்தீங்கன்னா கதவையே ஒட்டி இழுக்கிற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறக்காம இந்த கேஜெட் ட்ரைபாட்லாம் என்னால வாங்க முடியாது, ஆனா வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ணணும், செல்ஃபா டிக்டாக் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கேஜெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிசீவர். சோ இந்த ப்ளூடூத் ரிசீவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கெட்ல இருந்து ஓபன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி டிவைஸ்ல எல்லாம் கண்டிப்பா ப்ளூடூத் ஆப்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. சோ ப்ளூடூத் ஆப்ஷன் அப்பெல்லாம் இன்க்ளூட் பண்ணவே கிடையாது. இப்போ வரக்கூடிய டிவைசஸ்லாம் ப்ளூடூத் இருக்கு. அதை தவிர உங்களுடைய கார்ல இருக்கக்கூடிய ரேடியோ சிஸ்டமிங்ல எல்லாம் ப்ளூடூத் கிடையாது அப்படின்னா நீங்க இந்த ப்ளூடூத் டிவைஸை வச்சு கரெக்டா ஈஸியா உங்க மொபைல் கூட கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணி எந்த ஒரு சாங்கா இருந்தாலும் ப்ளே பண்ணி கேட்கலாம். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல 245 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இங்க அந்த பட்டன் நீங்க அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதுல நமக்கு LED இண்டிகேஷன் தெரியும். சோ அந்த LED இண்டிகேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை உங்களுடைய டிவைஸ் கூட எந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பிளக் இன் பண்ற மாதிரியும் பிளக் அவுட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா 2 இருக்கு, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்ல பிளக் இன் பண்ணிடணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கார்லயோ இல்லைன்னா ஹோம் தியேட்டர்லயோ பிளக் இன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எண்டை கொண்டு போயிட்டு நீங்க பிளக் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே உங்களுடைய மொபைல் கூட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ ப்ளூடூத்தே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே நேரத்தில் இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு அடிஷனலா ஒரு USB கேபிள் கொடுக்குறாங்க. பவர் பேங்க் மூலமா நீங்க சார்ஜ் பண்றதுனாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற ஒரு கேஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கேஜெட். ஸோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே
குட்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஓபன் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மினி ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். எங்க போனாலும் ஈஸியா எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப குட்டியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் பண்றதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்யூம் ரைஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து சாங்ஸ் பிளே பண்றதுக்கும் பாஸ் பண்றதுக்குமான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஆன் பண்றதுக்கான ஒரு ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கலரா லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்குது. சோ ப்ளூடூத் டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்றத இண்டிகேஷன் பண்ற அளவுக்கு ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க யூஎஸ்பி கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி கூட நீங்க சாங்ஸ் வந்து பிளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது தவிர ஆக்ஸ் கேபிள் பிளக் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ரீசனா நம்ம சேனல்ல ஒரு சூப்பர்வான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா சென்சார் கூட வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 465 ரூபாய்க்கும் என்னமோ தான் அந்த டிவைஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டச் சென்சார்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்க எங்கேயாச்சும் வச்சிங்க அப்படின்னா கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க வச்சுட்டு எங்கே வேணாலும் வச்சுட்டு தாராளமா போகலாம். சவுண்ட் அப்படின்னு பார்க்க வரையில இந்த பிரைஸுக்கு இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு சவுண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல 180 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ரொம்பவே சின்ன டிவைஸ் தான், பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுண்ட் அப்படின்னு பார்க்க வரையில ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இந்த சவுண்ட் வந்து ஒர்த்தான ஒரு சவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எங்க போனாலும் கொண்டு போகணும், ஈஸியா கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதும் வாங்காததும் உங்க விருப்பம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இங்க யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த டிவைஸ்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல்ல S10U அப்படின்ற நேம்ல தான் இந்த ப்ளூடூத் டிவைஸ் நேம் இருக்கும். சோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஆடியோ சாம்பிள் கேளுங்க. ஓகே, ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய கேட்ஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த கேட்ஜெட் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் போனே இன்னும் ஸ்மார்ட்டா மாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு கேட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன கேட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கேட்ஜெட். ஸோ வயர்லெஸ் சார்ஜர். ஸோ எந்த ஒரு மொபைலையும் நம்ம வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இல்லாத மொபைலையும் இந்த கேட்ஜெட் மூலமா வயர்லெஸ் சார்ஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஜஸ்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நமக்கு பாத்தீங்கன்னா இதுல மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜருக்கான கேபிள், அதாவது யூஎஸ்பி கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என் கூட யூஎஸ்பி கேபிள் வந்து எனக்கு கொடுக்கல. இந்த வயர்லெஸ் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் நம்ம வந்து தனியா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கூடவே இன்னொரு கேட்ஜெட்டும் தனியா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். வயர்லெஸ் சார்ஜருக்கான ரிசீவர். ஸோ இந்த ரிசீவர் பாத்தீங்கன்னா டைப் ஏ, டைப் பி, டைப் சி அப்படின்னு 3 டைப் இருக்கு. ஸோ டைப் ஏ பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள்ல தான் டைப் ஏ அண்ட் டைப் பி வரும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ரெட்மி மொபைல்ல பாத்தீங்கன்னா டைப் ஏ அப்படின்றப்போ நம்ம சார்ஜிங் வந்து ஸ்ட்ரைட்டா பிளக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரியல்மி போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து அதே சார்ஜிங் கேபிள நம்ம திருப்பி தலைகீழ பிளக் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் டைப் ஏ அண்ட் டைப் பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி. இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா டைப் சி அப்படின்ற கேபிள்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் தனியா நமக்கு இந்த மாதிரியான ரிசீவர்ஸ் வந்து கரெக்டா அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல மைக்ரோ யூஎஸ்பி கேபிளா இல்ல டைப் சி கேபிளா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி மைக்ரோ யூஎஸ்பி கேபிளா இருந்துச்சு அப்படின்னா டைப் ஏ வாங்கணுமா டைப் பி வாங்கணுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. அகைன் சொல்றேன், டைப் ஏ அப்படின்னா நம்ம சார்ஜரை நார்மலா பிளக் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பி அப்படின்னா அதே சார்ஜரை திருப்பி வச்சு பிளக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல உங்களுக்கான டீடைல் வந்து தெளிவா இருக்கும். ஸோ இந்த சார்ஜர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சு. இந்த சார்ஜரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல போர்ட்டை வந்து நீங்க யூஎஸ்பி பிளக் பண்ணிட்டு இதை வந்து இதை வந்து நம்ம இன்னும் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணிடலாம். ஓகே,
இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இதை பிளக் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைலில் பிளக் பண்ணிட்டு உங்களுடைய கவர், அதாவது உங்களுடைய பேக் கேஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை ஜஸ்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜர் மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரிசீவர் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அகைன் இந்த ரிசீவர் வந்து நீங்க இதை தூக்கி போட்டு வேற ரிசீவர் கூட வாங்கிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து உங்களுடைய மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இதை நீங்க வாங்கணும், இதை யூஸ் பண்ணணும், உங்களுடைய மொபைலை இன்னும் ஸ்மார்ட் ஆக்கிக்கணும். எந்த ஒரு மொபைலா இருந்தாலும் ஸ்மார்ட் ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓன் ரிஸ்க்ல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் எனக்கு இந்த நார்மல் சார்ஜரே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க மறக்காம செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கணும் தோணுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். ஸோ பிரைஸை பொறுத்த அளவு நம்ம சொல்ற பிரைஸ் எப்பயுமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பிரைஸ் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 5 கேஜெட்ல எந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த கேஜெட் நீங்க வாங்க போறீங்க, எந்த கேஜெட் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய அமேசான் கேட்ஜெட் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். முக்கியமா சொல்லிக்கிறேன், இதெல்லாம் ரிவ்யூ யூனிட் கிடையாது, நம்மளே சொந்தமா காசு போட்டு வாங்கி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்ரிவால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் அப்பதான் உடனடியாக வரும். எப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் வருதோ அப்பெல்லாம் சந்தோஷமா வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கற்போம், கற்பிப்போம்.